கத்துக்கிட்டது டோரின்னு ஒரு டிசைனு. ஆனா என்னால கிளாஸ்ல அது பண்ண முடியல, ஏன்னா நான் அந்த த்ரெட் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். அதுவும் இல்லாம என்கிட்ட வீட்டுல இவ்வளோ த்ரெட் இருக்கு, அதனாலதான் நான் வாங்காம சரி வீட்டுல வந்து பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. நான் கிளாஸ்ல வச்சு தைக்கிற எதையுமே நான் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது. அதனால நம்ம அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நான் முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அதுக்கு தேவையானது வந்து முக்கியமா இந்த ஆங்கர் த்ரெட் அண்ட் கிளாத். இது தேவையான மெஷர்மெண்ட் வந்து நான் எந்த பக்கம் அளந்தாலும் 6 இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி கிளாத் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு கேன்வாஸும் அதே சைஸ்ல கட் பண்ணிக்கணும், பேப்பர் கேன்வாஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாத்தை இந்த மாதிரி கேன்வாஸ்ல அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாத்தை வந்து பின்னால வச்சு இப்படியே தச்சிடணும். ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த த்ரெட்டை நம்ம இப்படி தனியா வெளியே இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு உங்களோட இந்த பாபின் இருக்கும்ல, இதுல அப்படியே சுத்திக்கணும். ஃபுல்லா பாபின்ல சுத்திட்டு இந்த மாதிரி நான் அடியில போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்மளோட நார்மல் நூல் இருக்கு இல்லையா, அதை நம்ம மேல மாட்டிக்கணும். ஓகே, நார்மல் த்ரெட் மாட்டிக்கணும். மாட்டிட்டு காமிக்கிறேன். மிஷின்ல நூல் மாட்டிட்டோம். இப்ப எப்படி தைக்கணும்னா, எனக்கு இந்த கீழே இருக்க த்ரெட் இந்த சைடு தெரியணும் அப்படின்னா, இது வந்து நம்ம மெயின் கிளாத்னு வச்சுக்கோமே. இது மெயின் கிளாத், பின்னால இருக்கிறது தான் லைனிங் கிளாத். ஓகேவா? நம்ம இந்த லைனிங் கிளாத்ல தான் நம்மளோட டிராயிங்கை வரையணும். டிராயிங்கை வரைஞ்சிட்டு இப்படி திருப்பி வச்சு நம்ம தைக்கணும். ஓகே, இப்படி திருப்பி வச்சு தைக்கும் போது இந்த கிரீன் கலர் நம்ம மேலே போட்டிருக்கோம்ல, அந்த த்ரெட் வந்து இந்த பின்னால இருக்கும். கீழே அடியில் போட்டிருக்கோம்ல, அந்த த்ரெட் வந்து பின்னால இருந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கும். இப்போ நான் பிங்க் இங்கே கொடுத்துருக்கேன்ல ஃபெதர்ல, அதே மாதிரி இந்த இதில் நான் தைக்க போறேன். பார்க்கலாமா எப்படி வருதுன்னு? முடிச்சாச்சா? அதுக்கப்புறமா வயலட் கலர் த்ரெட் மாத்தி இந்த மாதிரி ஒயிட் கலரை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண போறேன். பார்க்கலாமா எப்படின்னு? நெக்ஸ்ட் வயலட் கலர் த்ரெட் போட்டேன். இப்போ திருப்பிட்டு அப்படியே அந்த டிராயிங் மேலேயே நான் வரைய போறேன். ஓகே, ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு இப்படியே ஃபுல்லா அடிக்க போறேன். ஓகேவா? அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கோல்டன் கலர் த்ரெட் போட்டு இப்படியே அவுட்லைனை கம்ப்ளீட் பண்ண போறேன். அவ்வளோதான், நம்மளோட டோரி டிசைன் கம்ப்ளீட் ஆயாச்சு. அதுக்கப்புறமா இந்த ரேடானுக்கு 2 பக்கமா பீட்ஸ் கொடுத்துட்டு அதோட தலையில இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமா ரா எட்ஜஸை எப்படி பைப்பிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பைப்பிங் எப்படி கொடுக்கணும் கண்டினியூஸா அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நீங்களும் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்க டோரியை கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமைத்துக்குங்க. அப்பதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.